Now add the fresh curry leaves for the aroma. Wow, it smells amazing already, Amma. Welcome to Samri Cooking. ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை தொக்கு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 கைப்பிடி கருவேப்பிலையை வச்சுக்கோங்க. 1 கட்டி பூண்டு, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளியை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போது அடுப்பில் வாணலை வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2ஐயும் போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இந்த கருவேப்பிலை தொக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா ட்ரை பண்ணுங்கள் இதை. இப்போது இது நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போது இதே இதில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம அலசி ஆஞ்சி வச்சுருக்க கருவேப்பிலையை அதில் போட்டுட்டு நல்லா வறுத்து விடுங்க. கருவேப்பிலை நல்லா வறுபடட்டும். வறுத்ததுக்கு அப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போது அதே கடாயில் அந்த ஊற வச்சுருக்க புளியை சிம்மில் அடுப்பை வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது புளி பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக அதை நல்லா ஒரு பேஸ்ட் ஆக்கிடுங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் கடுகு, வெந்தயம் 2ஐயும் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு பொடி பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த புளி பேஸ்ட்டையும் அதோடு ஆட் பண்ணிவிடுங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருங்க. ஒருவேளை அரைக்க முடியலன்னா லேசாக தண்ணியை தெளித்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அரைச்சது இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு, வேர்க்கடலை ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாட்டினா விட்டுடலாம். வேர்க்கடலை போட்டுட்டு நல்லா வறுத்துருங்க. கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா அந்த உரித்து வச்சுருக்க 1 கட்டி பூண்டையும் அதோடு சேர்த்துருங்க. பூண்டுமே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஏன்னா நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம், ஏன்னா பூண்டெல்லாம் நல்லா முழுசாக போட்டிருக்கோம். பெரிய பூண்டாக இருந்தால் நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை விழுதை கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், புளி இது 3 அரைச்ச பேஸ்ட்டை போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போடுங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அடுப்பை சிம்லே இருக்கட்டும். நல்லா கலந்து விடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து அந்த பச்சை வாசனை ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெல்லமோ இல்லை 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று அதோடு சேர்த்துருங்க. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், தொக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ எண்ணெய் காணலைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளை அதோடு போட்டுருங்க. அவ்வளோதான், சுவையான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு டிஷ் இது. எப்போதும் நம்ம புளி சாதம், எலுமிச்சை சாதம், பிரியாணி பண்ணுற மாதிரி இந்த கருவேப்பிலை தொக்கையும் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.